ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கிச்சன்லேருந்து எல்லாரா பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு டி நகர் போனேன். அப்படி சொன்னாலே கடுப்பாயிடுவாங்க. இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு காலையில் போனது. நம்ம சரவணா ஸ்டோரில் 100 ரூபாய் பொருள்லாம் வைக்கிறேன் நாங்களே. அது என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேர் பாருங்கள், இது நம்ம உக்காரவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எதனா டாய்ஸ் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. 100 ரூபா தான். எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா தான். அதை வாங்கலான்னு தான் போனோம். நல்லாயிருக்கு. என் வெயிட்டு தாங்குமான்னு தெரியல. செக் பண்ணி பார்க்குறியா? இல்லை, இப்போ பண்ணுற ஐடியாவில் இல்லை. பண்ணுற ஐடியாவில் இல்லை. டயர்டாக இருக்கேன். வேணா இன்னொரு முறை வந்து உக்காந்து காமிக்கிறேன் என் வெயிட்டு தாங்குதா இல்லையான்னு. இதுவும் 100 ரூபா தான். மானசாவே உள்ள உட்கார வைக்கலாம் போல இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது. நான் வந்து துணி போடுறதுக்கு, பாத்திரம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு தான் வாங்கினேன். அது இங்கெல்லாம் கேட்டோம்னா ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. இவங்க 100 ரூபா பொருள் போடுறதுனால நம்ம எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து தான் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு தேவையானது வாங்கியிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அமுத்தி பார்த்தா கூட அடியிலையும் ஸ்ட்ராங்காக இருக்குது. மோஸ்ட்லி அடியில் தான் கொஞ்சம் இதுவாகும் இல்லைங்களா. இது நல்லா கனமாகவே இருக்குது. இது ஒரு டப்பு. இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. 100 ரூபாய்க்கு வாங்கலாம் தாராளமாக. வாங்கும்போது இது கீழே மட்டும் அழுத்தி பார்த்தா ஓரளவு இதுவாக இருந்துச்சுன்னா உடையும். லோக்கல் பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப வெயிட்டை தூக்கிட்டு போகிற மாதிரி யூஸ் பண்ண முடியாது. பாத்திரம் தேய்க்க, துணி வாஷ் பண்ண, எடுத்து வைக்க, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 100 ரூபாய்க்கு வாங்கலாம் தாராளமாக. இது வந்து 3 ரேக் வந்து 100 ரூபா. நம்ம காஷ் ஆயினுக்காக தான் நிறைய யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் அடிக்கடி தொடச்சி வைக்கணுன்றாங்கல்ல, அதனால அதுக்கு தேவைப்படுது. 3 பாக்கெட் 100 ரூபா. இது பருப்பு கடையல். இது 100 ரூபா. இதுக்குள்ளே வடை ஷேப்பாக வரணும்னு பண்ணுவாங்கள்ல, அது எப்படி இருக்குலாம் தெரியாது. அவன் வச்சிருந்தான். எனக்கு இது வேணுன்றதுக்காக வாங்கியிருந்தேன். அவன் அதோட வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறான். வடை உளுந்து வடை இது பண்ணுறது. இது எவ்வளோ? 100 ரூபா தான் எல்லாமே. இது எவ்வளோன்னு கேட்டால் இது மட்டும் தனி ரேட்டாக போட போகிறான். எல்லாமே 100 ரூபா தான். எனக்கு கடையில் வேணுன்றதுக்காக இது வாங்கினேன். இதுக்குள்ளே எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இருங்க. உளுந்து மாவு வந்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு கடாயை சுடும்போது பாருங்கள், நான் இப்படி காமிக்கிறேன். இப்படி பண்ணோம்னா மாவு விழுந்துடும். அது எந்த அளவு விழுதுன்னெலாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் கையிலேயே தான் போட போகிறேன். ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்கான், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. வேறு எதுக்குன்னா யூஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். இவ்வளோ கரெக்டாக வருமானு தெரில. அமுக்குனா மொத்தையாக வருமா இல்லை ஷேப்பாக இருக்குமான்ட்டுன்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். போன வாரம் தான் வடை சுட்டாருனால அப்புறம் தான் செய்யணும். இதுவும் 100 ரூபா தான். இது மூடியோடு இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது. இன்னும் ஓப்பனே பண்ணல. நல்லாயிருக்கு. பீங்கான் கட்டுங்க, போட்டால் உடஞ்சிரும். இது 100 ரூபா தான். ஒன்று தான் வாங்கணும். எடுத்துகிட்டு வரும்போது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுன்னு நிறைய பொருள் இருக்குது சரவணா ஸ்டோரில் 100 ரூபான்னு சொல்லிட்டுன்னு. எங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் வேணுன்றவங்க சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அதை வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.